ஹாய் கைஸ், ஜெயபுனேஷ் ஹியர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்றது ரொம்ப மேலோட்டமாக பார்க்காம ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்னாலே என்ன, ஒரு கம்பெனி வந்து அவங்களுக்கு மணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க வந்து ஃபண்டிங் ரைஸ் பண்ணி என்னோட ஒரு ஷேர் வேல்யூ இவ்வளோன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது காலப்போக்கில் டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து ஒரு ஷேர் வேல்யூ மாறிட்டே இருக்கும். ஸோ யாராவது வந்து ஷேர் வாங்கி நல்ல ரேட்டுக்கு விற்றாங்கன்னா அவங்களால லாபம் பார்க்கலாம். இதுதான் ஷேர் மார்க்கெட்டு. இது நான் செய்கிறதுக்கு போல ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் அவங்க நமக்காக செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கு நமக்கு வந்து ஃப்ளாட்டாக ஒரு பர்சன்டேஜ் கட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ரைட்? ஆக்சுவலாக அது அப்படி இல்லை. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு மேலோட்டமான அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஏன்னா த மோர் டைவ் டீப் இன் நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப ஆழமாக போய் புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த நிறைய மித்ஸ் நீங்கள் பஸ் பண்ணலாம், ரைட்? நான் ஒன்று சொல்லுவேன், என்னென்ன மித்தெலாம் இருக்கிறதுல எப்படி பஸ் பண்ணுறோம் அது எல்லாமே நான் என்ன சொல்லுவேன். நிறைய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்க போகிறேன். அண்ட் நிறைய பேர் வந்து அதுக்கு எதிர்த்து நீங்கள் கமெண்ட்ஸ் போட வாய்ப்பு இருக்குது. பட் தென் எல்லாத்துக்கும் வந்து லாஜிக்கலாக ஐ புட் அ ரிப்ளை கமெண்ட் அண்ட் ஐல் மேக் ஷூர் தட் வாட் எவர் ஐ எம் சேயிங் இஸ் ஒர்த் இட். ஓகே, பிகாஸ் நான் ஒரு பல வருஷமாக பண்ணிட்டுருக்கேன் கைஸ். எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புரிதல் இருக்குது, ரைட்? அந்த புரிதலில் ஐ மேக்கிங் ஹியூஜ் மணி, ரைட்? ஸோ இப்படி பண்ணுறது தான் எனக்கு பெட்டர்னு தோணுது. இதோட பெட்டராக நீங்கள் என்ன வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம், ரைட்? ஏன்னா நான் வந்து லிட்டலாக ட்ரேடிங் வந்து ஒரு கேம்லிங் நான் சொல்ல போகிறேன். இதெல்லாமே என்ன எது நான் சொல்ல போகிறேன். ஸோ யா, லெட்ஸ் டைவ் டீப் இந்த வீடியோ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து எது டிட்டர்மைன் பண்ணுன்னு நீங்கள் பார்க்கணும், ரைட்? சும்மா மொத்தமாக வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை மிலிட்டமாக சொல்லிட்டு போயிட முடியாது. அதில் ஆக்சுவலாக நிறைய வேரியபிள்ஸ் இருக்குது. சி கைஸ், நீங்கள் எந்த அல்காரிதம் ஆக்சுவலாக அல்டிமேட்லி எல்லாமே வந்து ஒரு சாஃப்ட்வேரில் தான் ப்ரைஸ் காட்டுது, ரைட்? ஸோ ஏதோ ஒரு அல்காரிதம் தான் டிசைட் பண்ணுது இந்த ஷேர் வந்து இந்த டைம் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த இப்போ உதாரணத்துக்கு மார்க்கெட் வந்து லெட்ஸே நான் யூஎஸ் மார்க்கெட் சொல்கிறேன். லெட்ஸே இப்போ 7 PM ஓப்பன் ஆகுதுன்னு வைங்களேன். இப்போ 7 PM ஓப்பன் ஆனோடனே இந்த ஷேர் இந்த பர்டிகுலர் மைக்ரோ செகண்டில் இந்த வேல்யூ தான் இருக்குன்றது எது டிட்டர்மைன் பண்ணுது? டிமாண்ட் அண்ட் சப்ளை மொத்தமாக சொல்லிடக்கூடாது. அதில் ஏகப்பட்ட வேரியபிள்ஸ் இன்வால்வ் இருக்குது, ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிள் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பையிங் ரெக்வெஸ்ட். அந்த ஓப்பன் மார்க்கெட்டில் அந்த பர்டிகுலர் ஷேருக்கு வந்து எத்தனை யூசர்ஸ் வந்து பை ரெக்வெஸ்ட் கிரியேட் பண்ணுறாங்க, ரைட்? அதே மாதிரி நம்பர் ஆஃப் செல்லிங் ரெக்வெஸ்ட், எத்தனை பேர் வந்து அட் அ டைமில் செல் பண்ணுறாங்க, ரைட்? அண்ட் இன்னொன்று முக்கியமான வேரியபிள், ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்பர் ஆஃப் அவைலபிள் ஷேர்ஸ் டு பை. ஏன்னா நிறைய ஷேர்ஸ் வந்து ஓப்பன் லிக்விட்டை கொடுத்து எல்லாமே வாங்கிக்கொண்டு கொடுக்க மாட்டாங்க. சில ஷேர்ஸ் வந்து இன்னும் ரெஸ்ட்ரிக்டடாக வந்து கம்பெனிஸ் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் போர்ட் டைரக்டர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஷேர்ஸ் நிறைய பேர் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. வெரி ஃபியூ அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் தான் வந்து ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் தான் ஓப்பன் டு பப்ளிக்காக இருக்கும், பேசிக்கலாக ஐபிஓவாக இருக்கும், ரைட்? ஸோ அது வந்து இன்னும் அந்த அவைலபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸில் எத்தனை பேர் வாங்குறாங்க, எத்தனை பேர் செல் பண்ணுறாங்க, இந்த 3 வேரியபிளாக பெரும்பாலும் தீர்மானிக்கும். பட் இது மட்டும் தானே இது இல்லை, இன்னும் நிறைய வேரியபிள்ஸும் இருக்குது, ரைட்? மற்ற வேரியபிள்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் டைப்ஸ், அதாவது லிமிட் ஆர்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. ஓகே, ஸோ அதெல்லாம் டைவ் இன் பண்ண இன்னும் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக போங்க. ஃபினான்ஸ் மேக்ஸில் டீட்டெயிலாக வந்து மேத்தமெட்டிக்காக சொல்லுவேன். யா, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேராமீட்டர்ஸ் இருக்குது, ரைட்? பட் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேராமீட்டர்ஸ் இருக்குது. பட் தென் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேராமீட்டர்ஸில் ஒரு லார்ஜ் கேப்புக்கோ, ஒரு ஸ்மால் கேப்புக்கோ, ஒரு மிட் கேப்புக்கோ ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. பட் தென் இன் ஜென்ரலாக பார்க்கணும் அப்படின்னா யூ பிக் எனி ஸ்டாக், மோஸ்ட் லைக்லி அதோட பையிங் ரெக்வஸ்ட் பை செல்லிங் ரெக்வஸ்ட் ப்ளஸ் நம்பர் ஆஃப் அவைலபிலிட்டி ஷேர்ஸ். பேசிக்கலி இந்த 3 பேராமீட்டர் தான் வந்து உங்களுக்கு வந்து 50 to 60% ஆஃப் த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இதை டிட்டர்மைன் பண்ணுது, ரைட்? ரிமைனிங் மேபி 10-20% தான் வந்து மோஸ்ட் லைக்லி வந்து இந்த ஆர்பிட்ராஜாக இருக்கட்டும், இல்லை அந்த ஆர்டர் டைப்ஸாக இருக்கட்டும், இது வந்து மேபி ஒரு 10-20% அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்மளோட 70 to மேபி ஐ கேன் ஈவன் சே 70-80% பிகாஸ் ட்ரேட் வால்யூம்லாம் வந்து நம்பர் ஆஃப் பை அண்ட் செல் ரெக்வஸ்ட் பொறுத்தா இருக்குது, ரைட்? ஸோ எந்த அளவுக்கு அதிகமாக பை ரெக்வஸ்ட் செல் ரெக்வஸ்ட் வருதோ அந்த ட்ரேட் வால்யூம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ப்ரைஸ் வந்து அதை அஃபெக்ட் பண்ணும், ரைட்? ஸோ இந்த வேரியபிள்ஸ்லாம் ஏன் சொல்கிறேன் நான் ஃபர்தராக நான் சொல்கிறேன். ஸோ பேசிக்லி ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் டிட்டர்மைன் பண்ணுறது இந்த வேரியபிள்ஸ் தான். நான் சொன்ன மெயின் 3 வேரியபிள்ஸ்: நம்பர் ஆஃப் பை ரெக்வஸ்ட், நம்பர் ஆஃப் செல் ரெக்வஸ்ட் அண்ட் நம்பர் ஆஃப் அவைலபிலிட்டி ஷேர்ஸ் ஓப்பன் டு பப்ளிக் டு பை அண்ட் ஷேர், ரைட்? ஸோ இந்த 3 வேரியபிள்ஸ் தான் மெயினாக இருக்குது. இப்போது சில பேர் வருவாங்க, நான் வந்து ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஒரு கிராஃப் எடுத்துப்பாங்க. அந்த கிராஃபில் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் எடுத்து மேபி ஒரு பாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் ஆர் பாஸ்ட் மந்த் வச்சு அனலைஸ் பண்ணி இந்த பேஸ்ட் ஆன் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து இந்த பேட்டர்னில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஏதோ ஒரு பேட்டர்னில் 2-3 பேட்டர்ன் கண்டுபிடிச்சி அந்த பேட்டர்னில் வந்து அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னா, சி கைஸ், அல்டிமேட்லி எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து செல் பண்ணுறாங்க, பை பண்ணுறாங்க. அதை பொறுத்து இந்த சார்ட் மாறுது, ரைட்? ஸோ பேசிக்லி எக்ஸ்பனென்ஷியலாக காம்பினேஷன்ஸ் இருக்கும், ரைட்? நீங்கள் மேத்தமெட்டிக்கலாக யோசிச்சிங்கன்னா எக்ஸ்பனென்ஷியல் காம்பினேஷன்ஸ் இருக்கும் அந்த சார்ட்டில். எப்படின்னா அந்த சார்ட் வந்து மாறலாம், ரைட்? ஸோ அதில் இந்த பேட்டர்னில் தான் வருன்றது ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நீங்கள் என்ன சூப்பர் கம்ப்யூட்டிங் என்ன யூஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் அது கீழே இறங்குமா மேலே இறங்குமான்றது வேணால் நீங்கள் ஒரு 50 to 60% நீங்கள் பயங்கரமாக சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மேபி ஒரு 50 to 60% நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ அட்லீஸ்ட் 51% ப்ரெடிக்ட் பண்ணலாம்,
ரைட். பட் அதுவே ரிஸ்க் தான். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஜென்ரல் ஒரு கெஷினோட போங்களேன். நீங்கள் ஒரு கெஷினோ நீங்கள் எந்த கேம் எடுத்தாலுமே மோஸ்ட் லைக்லி 50-60% தான் உங்களுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்கும். அப்படி தான் வந்து உங்கள் பணத்தை அவங்க திருடுவாங்க. ரைட். எப்படி திருடுவாங்க? ஸ்பெஷலி நீங்கள் வந்து மேபி ஒரு ரூபா போடுறீங்க, அடுத்த செகண்ட் அது ₹1 வந்து ₹1.50 மாறிடுச்சு, இல்லை ₹2 மாறிடுச்சு. ஸோ ஓகே, நீங்கள் என்ன பண்ணீங்க, ஓகே இவ்வளோ மாறுதோன்னு நீங்கள் அப்படியே ₹10 இருக்கீங்க, ₹1000 இருக்கீங்க. ஆனால் உங்கள் கெட்ட நேரம் நீங்கள் கரெக்டாக அதிக அமௌண்ட் இறக்கும் போது மோஸ்ட் லைக்லி நீங்கள் அதிகம் லாஸ் பண்ணிடுவீங்க. லாஸ் ஆனால் உங்களுக்கு அந்த மனசு தாங்காமல் வேதனையில் ஏன்னா எங்கே டிப்ரெஸ் ஆகினது ஏதோ ஒரு மோஸ்ட் லைக்லி ஒரு கேம்லிங்கில் உள்ளே போகிறவங்க எல்லாருமே பணக்காரனாக போகிறது இல்லை. மோஸ்ட் லைக்லி ஒரு 80-90% பீப்புள் லூஸ் மணி. இன்ஃபேக்ட் 99% பீப்புள் லூஸ் மணி இன் கேம்லிங். ரைட். தி சேம் கோஸ் ஃபார் ட்ரேடிங் as well. 99.9% ஆஃப் த பீப்புள், ஆக்சுவலாக நான் 0.9 கூட சொல்லுவேன், 99.9% ஆஃப் த பீப்புள் லூசஸ் மணி இன் ட்ரேடிங். ரைட். நான் சொல்கிறது இன்ட்ராடே ட்ரேடிங் ஆர் ஸ்விங் விட்டுட்டு நான் வரேன். பட் தென் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் 99% ஆஃப் பீப்புள் லூசஸ் மணி. அது டவுட்டே வேணாம். அது நான் என்னென்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்போ நிறைய பேர் வருவாங்க, இல்லை ப்ரோ நானாக ட்ரேடிங் பண்ண நிறைய காசு பார்த்துருக்கேன், நீங்களாம் அப்படி தான் சொல்லாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் மேத்தமெட்டிக்கலாகவே ப்ரூவ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து அந்த சார்ட்டோட அக்கரன்சஸ் வந்து அதோட ப்ரீவியஸ் பேட்டர்ன் பேஸ் பண்ணி இல்லை. அந்த சார்ட்டோட அக்கரன்சஸ் வந்து அன்றைக்கி அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் பீப்புளோட அந்த ஸ்டாக்கோட மைண்ட் செட் பொறுத்து, விச் மீன்ஸ் பையிங் ரெக்வஸ்ட், செல்லிங் ரெக்வஸ்ட், நம்பர் ஆஃப் அவைலபிள் ஷேர்ஸ் பொறுத்து தான் அந்த சார்ட்டே மாறுது. ரைட். நீங்கள் வந்து அப்போது சிம்பிள், இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு Q4 ரிசல்ட்டோ ஒரு Q3 ரிசல்ட்டோ வருது. ரிசல்ட் வந்த உடனே சும்மா பப்புன்னு 20% இறங்கும், 30% இறங்கும். நான் சொல்கிறது US மார்க்கெட்டில், மேபி இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. பட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே நான் வந்து ஒரு பிக் நியூஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது நான் ட்ரேட் பண்ண மாட்டேன் அப்படி ரூல் செட் பண்ணிப்பாங்க. ஓகே. ஸோ அப்புறம் ஒன்றும் ரூல் செட் பண்ணுவாங்க. மேபி வந்து ஒரு பழைய பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகலாம், ஓகே இந்த பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகல, ஃபியூச்சர் இன்னொரு பேட்டர்ன் டிசைட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த பேட்டர்ன் வேலை செய்யல, அப்போ இந்த பேட்டர்ன் போகும் சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து கண்ணை கட்டி காட்டு விட்ட மாதிரி தான் இருக்கும். இன்ஃபேக்ட் கண்ணை கட்டி காட்டு விட்ட கணக்கு தான். ஏன்னா லோட்ஸ் ஆஃப் அன்னோன் வேரியபிள்ஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து சும்மா பிளைண்டாக வந்து பழைய பேட்டர்ன்ஸ் வச்சு நீங்கள் புது பேட்டர்ன் ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ரைட். ஸோ அதனால் ட்ரேடிங் வந்து ஒர்த்தே இல்லை. ஓகே. ட்ரேடிங் அப்போ ட்ரேடிங் பண்ணுறவங்களாம் முட்டாளா, ட்ரேடிங் பண்ணுறவங்களே வேஸ்ட்டாகனு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு சினாரியில் மட்டும்தான் ட்ரேடிங் வில் மேக் சென்ஸ். அதை நான் சொல்கிறேன். அது என்ன செய்யறாரு அப்படின்னா, நீங்கள் ஒரு ஹெட்ஜ் ஃபண்டை வச்சுக்கோங்க, ஆர் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஹியூஜ் மணி இருக்குது. ஆல்மோஸ்ட் எப்படி சொல்கிறது, இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு கோடி ஆர் 10 கோடி இருக்குன்னு வைங்களேன். இப்போ இந்த 10 கோடியில் எனக்கு தேவையான ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் தான். இந்த 10 கோடிலேருந்து மேபி இந்த மாதத்தில் நான் ஒரு 10 லட்சம் எடுக்கணும். ஜஸ்ட் 1% ஆஃப் மை ஹியூஜ் போர்ட்ஃபோலியோ நான் வந்து இந்த மாதத்துலேயும் இந்த வாரத்துலேயும் எடுக்கணும் முடிவு பண்ணிட்டேன். ஓகே. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதுக்கு நான் 2 கோடி 1 கோடி வரையும் நான் விளையாடுவேன், ட்ரேட் பண்ணுவேன். லாஸ் ஆச்சுன்னா அவ்வளோ மணி பம்ப்னு பண்ணி பேக்கப் பண்ணுற அளவுக்கு எங்கிட்ட காசு இருக்குது. ரைட். ஸோ நீங்கள் வந்து ஒரு லார்ஜ் வால்யூம் ஆஃப் நீங்கள் மணியில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பிக் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஏன்னா ஏதோ ஒன்று இறங்கி உங்கள் கால்குலேஷன் படி போடனா கூட ஒரு ஹியூஜ் மணியை எடுத்து நீங்கள், அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு மணி போட்டிங்களோ 2 மடங்கு 3 மடங்கு உங்களால் மணி பம்பின் பண்ணி உங்களால் ஆவரேஜ் பண்ணி காசு பார்க்க முடியும். ஏன்னா அந்த உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய ஹியூஜ் சங்க் ஆஃப் கேஷ் உங்கள்கிட்ட இருக்குது. அப்படின்னா நீங்கள் பண்ணுற ட்ரேடிங் மேபி ஒர்த்தாக இருக்கலாம். ஓகே. இது ஏன் நான் மேபி வருதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, லைக் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பெரிய பணக்காரங்க வந்து ஒரு ஹியூஜ் வால்யூம் ஆஃப் லிக்விடிட்டி கேஷை வந்து அவங்க வந்து மல்டிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தே ஹையர் குவான்ட் ட்ரேடர்ஸ். ஸோ அந்த குவான்ட் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி இப்போ துபாயில் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு இந்த ஜாப். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஜாப் நிறைய வந்து க்ரைட்டீரியாஸ் இருக்கும். அந்த குவான்ட் ட்ரேடர்ஸ் ஒரு உண்மையிலும் நல்ல ஒரு குவான்ட் ட்ரேடராக இருந்தானா அவன் வந்து அட்லீஸ்ட் எனக்கு இந்த அமௌண்ட் ஆஃப் கேஷாக வேணும், அண்ட் இந்த அமௌண்ட் ஆஃப் மணி தான் என்னால் இந்த அமௌண்ட் ஆஃப் பீரியடில் பண்ண முடியும். ஒரு மினிமம் கேரண்டி என்னால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும். அந்த மினிமம் கேரண்டி ஆக்சுவலி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் தென் தே actually try to pull more money and that is kind of marketing image வைங்களேன். பட் அந்தளவுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு பெரிய கேஷ் இருக்குன்னா நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணலாம். கேஷே இல்லை, நானே வந்து ஒரு 10,000-20,000 தான் நான் மாதம் வந்து சேவ் பண்ண போகிறேன், அதை நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா ட்ரேடிங் பக்கமே போயிடாதீங்க. ஓகே. அண்ட் செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த ட்ரேடிங்கிற பேரில் இந்த ட்ரேடிங் நான் கற்றுக்கிறேன்னு நிறைய கோர்ஸ்லாம் போகிறீங்க, அது கற்றுக்கிறீங்க, அதுக்கு நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. சி கைஸ், இட்ஸ் லிட்டரலி வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே. டைம் இஸ் மணி. ஓகே. ஸோ இந்த ட்ரேடிங்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண டைமுக்கு நீங்கள் உங்களை நீங்களே இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் உங்கள் கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணணும். இன்ஃபேக்ட் நான் ஒரு கம்பெனி நான் வந்து அனலைஸ் பண்ணுறதுனாலே அந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பேன். ரைட். அதே மாதிரி தான் நீங்களும். இப்போ நான் ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க, என்னோட போர்ட்ஃபோலியோன்றது ஒரு கம்பெனி தான். ஏன்னா என்னோட மணி நான் மேனேஜ் பண்ணுறேன், இன்னவே அது நானும் ஒரு கம்பெனி தானே. ஸோ என்னோட மணியில் ஃபஸ்ட்டு என்னோட கேஷ் ஃப்ளோ நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன். ரைட். அந்த கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணுறது நான் அதிக டைம் அண்ட் எஃபர்ட் போடுது. என்னோட டைம் அண்ட் எஃபர்ட் வந்து நான் வந்து கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணுறது தான் போடுவேன். ரைட். ஸோ எனக்கு பப்மேட்டிக்கில் ஒரு ஹியூஜ் சேலரி வந்ததுக்கப்புறம் பேரலாக ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீலான்சிங்கை பண்ணிருந்தேன். அதுவும் நல்லா காசு வருது, இதுவும் நல்லா காசு வருது. 2 சைடு நல்லா காசு வந்ததுக்கப்புறம் தான் நான் பப்மேட்டிக்கை கொஞ்சம் கம்மி பண்ணி ஃப்ரீலான்சிங் கொஞ்சம் கம்மி பண்ணி ஃபினான்ஸில் கொஞ்சம் அதிக எஃபர்ட் போட்டு நான் வந்து மணி எப்படி மல்டிபிள் பண்ணுறது, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அங்கே அதிகமாக டைம் அண்ட் எஃபர்ட் போடுறேன். ஏன்னா என் கேஷ் நிறைய வருது. ஸோ அந்த கேஷை நான் மல்டிப்ளை பண்ணுறதுக்காக நான் தனியாக லேர்ன் பண்ணலாம்.
ரைட். இப்போ கேஷே வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கேஷ் வரது தான் நீங்கள் வந்து டைம் போடணும். பேசிக்கலி உங்கள் டைம் வந்து நீங்கள் எதுக்கு அலோகேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இப்போ நீங்களே ஒரு ஃபினான்ஸ் ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ணிங்கன்னா யூ கேன் லேர்ன் ஆல் த ட்ரிக்ஸ் பட் தென் டோன்ட் இம்ப்ளிமெண்ட் ரைட் அவே. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அட்லீஸ்ட் ஒரு மாதம் 30,000 சேவ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒரு பொட்டன்ஷியல் ரீச் பண்ணணும். 30,000ன்றது உங்களுக்கு செலவுலாம் போக 30,000 கைக்கு நிற்கணும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அந்தமாதிரி ஒரு காசு இருந்தால் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒர்த்தாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ரைட். அண்ட் அப்புறம் லோன் இருக்குது, அதெல்லாம் எப்படி பண்ணுறதெல்லாம் ஃபேராக நம்ம டீட்டெயிலாக இதில் பார்க்கலாம். பட் தென் ட்ரேடிங்கிற அந்த மித்தை நான் உடைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ட்ரேடிங் பண்ணாதீங்க, உங்கள் கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ட்ரேடிங் நீங்கள் எப்போ பண்ணலான்னா மேபி நீங்கள் வந்து ஒரு 1 கோடி சேர்த்துட்டீங்க. ஓகே, உங்கள் மேபி ஒரு 5 லட்சத்தை நீங்கள் விளையாடிட்டு அதில் ஏதோ பெரிய லாஸ் ஆச்சுன்னா டக்கு 10-15 லட்சம் போட்டுட்டு இன்ஸ்டன்ட் ஒரு 1 லட்சம் ப்ராஃபிட் பார்த்து வெளில வந்துடணும். அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின்டாக அப்பப்போ வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக இப்போ நான் ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் போகிறேன், எனக்கு 1 லட்சம் தேவைப்படுது அப்படின்னா மேபி ஒரு 5-6 லட்சம் நான் வந்து ரிஸ்க் எடுத்து அதில் கொஞ்சம் லாஸ் ஆனால் கூட இன்னும் கொஞ்சம் பல்காக இன்னொரு 10 லட்சம் போட்டு பயங்கரமாக ப்ராஃபிட் அதாவது ஓரளவுக்கு பயங்கரமாக ஆவரேஜ் பண்ணிவிட்டு அப்போ 1 லட்சம் வெளில வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரினா ட்ரேடிங் பண்ணலாம். அதுதான் இந்த ஹெட்ஜ் ஃபண்டிங்லாம் பண்ணிருப்பானுங்க. அது வந்து ஹியூஜ் கேஷ் இருந்தால் மட்டும்தான் கொஞ்சமாவது ஒரு பீனட்ஸில் ப்ராஃபிட் பார்த்தா கூட பெரிய ப்ராஃபிட்டாக பார்க்க முடியும். அண்ட் அதில் சேஃபாக எக்ஸிட் ஆகிடலாம். நீங்கள் பீனட்ஸில் ப்ராஃபிட் பார்க்கணும் நினச்சா தான் சேஃபாக எக்ஸிட் ஆக முடியும். அண்ட் பீனட்ஸ்னால் ரொம்ப ஒரு மைனர் பர்சன்டேஜ் ஆஃப் யர் போர்ட்ஃபோலியோ. அப்போ 10 lakhஸில் மேபி ஒரு 30K 40K நீங்கள் வந்து பல்காக ப்ராஃபிட் பார்த்து வெளில வந்துடலாம். சம்திங் லைக் தட். ரைட். ஸோ அது அந்த மாதிரி சினரியில் மட்டும்தான் ட்ரேடிங் வந்து ஆக்சுவலி மேக் சென்ஸ். வேறு எந்த சினரி ட்ரேடிங் சென்ஸே இல்லை. எவனாவது வந்து ட்ரேடிங் நான் சொல்லித்தரேன்னு சொன்னான்னா மோஸ்ட் லைக்லி ஈஸ் ஃபூலிங் யூ ஆர் ஹிம்செல்ஃப் கெட்டிங் ஃபுல்ட். ஓகே. ஸோ யாராவது வந்து நான் வந்து இந்தியா நான் மாற்ற போகிறேன், ட்ரேடிங் பண்ணி பெரிய என்ன மாதிரி நிறைய பேர் நான் பணக்காரனாக்க போகிறேன்னா லிட்டராக அது வந்து ஒரு மாதிரி MLM ஸ்கேம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து MLMல வந்து அவங்க பெரிய பணக்காரங்களும் இருக்க மாட்டாங்க. பின்னாடி Audi கார் இருக்குது, BMW கார் நிற்கிற மாதிரி இவங்களும் அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி ட்ரேடிங் கோர்ஸ் வச்சு தான் சொல்ல போனாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் என்னோடய ஃபினான்ஸ் ஒர்க் நான் கண்டக்ட் பண்ணால் கூட நான் என்னோடய DSA கோர்ஸில் எனக்கு எவ்வளோ காசு வந்துச்சு அதை நான் எனக்கு எவ்வளோ மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அதை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், ட்ரேடிங் பண்ணி மல்டிப்ளை பண்ணல. ரைட். ஸோ அது எப்படி பண்ணி எது பண்ணுறதை நான் காட்ட போகிறேன். ஆனால் அதில் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண என்னெல்லாம் பண்ண போகிறேன் எல்லாமே நீட்டாக ஷேர் பண்ணுவேன். இஃப் இட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் மீ மோஸ்ட்லி இட் வில் ஒர்க் ஃபார் யூ ஆஸ் வெல். அப்படி தான் என்னோட ஃபினான்ஸ் ஒர்க் ஷாப் இருக்க போது. ஸோ இதுதான் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன். அப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். சரி, ஓகே ப்ரோ. அப்போது ஸ்டாக் மார்க்கெட் என்னென்னு ஓரளவுக்கு பேசிக் ஐடியா கிடச்சிருச்சு. அண்ட் ட்ரேடிங் ஒர்த்து இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ எப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணுறது கேட்டிங்கன்னா, கைஸ் நான் அட்லீஸ்ட் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா அடுத்து ஒரு 4-5 இயர்ஸில் என்ன மாதிரி இண்டஸ்ட்ரியில் அதாவது ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதில் வந்து நான் வந்து எப்பயுமே 2 விதமாக வச்சுருப்பேன். ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட், ஒன்று லாங் டேர்ம் ப்ராஃபிட். ஓகே. அண்ட் ஓகே, நான் இந்த கம்பெனி ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் லாங் டேர்ம் ப்ராஃபிட்டில் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு கம்பெனி சூஸ் பண்ணுறேன்னா முழுக்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அதில் மட்டும்தான் கம்பெனி சூஸ் பண்ணுவேன். டெக்னிக் அனாலிசிஸ் நான் 10 பைசா நான் மதிக்க போகிறதில்ல. ரைட். மேபி நான் எப்போ வந்து மதிப்பேன் அப்படின்னா மேபி எனக்கு 2 கம்பெனி இருக்குது. ஏன்னா ஒரு கம்பெனியில் போட காசு இருக்குது, 2மே போட மனசு இல்லை, 2த்துல ஒன்று தான் சூஸ் பண்ணோம் அப்படின்னா மேபி அந்த சைடில் ஒரு டெக்னிக் அனாலிசிஸ் போட்டு எது பெட்டர்னு சூஸ் பண்ணலாம். அந்தமாதிரி மேபினா அது கூட பண்ணது ரொம்ப ரேர் தான். பட் அப்போ வேணால் டெக்னிக் அனாலிசிஸ் பண்ணலாம். மற்றபடி முழுக்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான். ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நிறைய இருக்குது கைஸ், அது ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. பட் மேலோட்டமாக நான் சொல்கிறேனே, ஒரு எல்லா கம்பெனிக்குமே ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது அந்த கம்பெனி நடத்துறதுக்கு காசு செலவாகும் இல்லையா, எம்ப்ளாய்க்கு சேலரி கொடுக்கல, அந்த ரெண்ட் கட்டுறது எல்லாமே எல்லா எக்ஸ்பென்சஸுமே ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ரைட். அப்புறம் அந்த கம்பெனி பிஸ்னஸ் மூலமாக ஒரு இன்கம் வரும், அதுதான் ரெவென்யூ. ஸோ உங்கள் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் உங்கள் ரெவென்யூ நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். ரைட். ஆனால் சில கம்பெனிஸ்லாம் வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனிஸ், ஒரு காலத்தில் ஓயோ எடுத்துக்கோங்க. ஓயோ வந்து அவங்க ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஸோ ஹியூஜ், அவங்களோட ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மி தான். ஸோ நெட் ப்ராஃபிட் மைனஸில் போயிட்டு இருந்துச்சு. ரைட். ஆனால் இப்போ அவங்க ப்ராஃபிட்டபிளாக மாறிட்டாங்க. பட் தென் ஸோ இது என்ன அப்படின்னா மார்க்கெட் ஷேரை பிடிக்கிற வரையும் அவங்க பேர்ன் பண்ணி அவங்க பிராண்ட் வேல்யூ ரெஜிஸ்டர் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட் கேஷ் பேர்ன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த கேஷ் எங்கேருந்து பேர்ன் பண்ணுறாங்கன்னா அதுதான் கேஷ் ரிசர்வ்ஸ். ஸோ நிறைய கேஷ் ரிசர்வ்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கேஷ் ரிசர்வ்ஸ் வந்து பாண்ட்ஸில் இருக்கலாம், ஹாட் கேஷாக இருக்கலாம், கோல்ட்ஸில் இருக்கலாம், இதில் வேணா இருக்கலாம் ஒரு கம்பெனிக்கு. ரைட். அந்த கேஷ் ரிசர்வை அவங்க அதாவது நீங்கள் இப்படி தான் பார்க்கணும், அவங்ககிட்ட இருக்கிற கேஷ் ரிசர்வ் வந்து எவ்வளோ நாள் அவங்களால பேர்ன் பண்ண முடியும். ரைட். ஸோ இப்போ தான் லெட்ஸே இப்போ எங்கிட்ட வந்து ஒரு பெரிய நம்பரே சொல்லாமல் எங்கிட்ட 100 கோடி ரூபாய் கேஷ் ரிசர்வ் இருக்குது. ஒரு மாதம் என் கம்பெனி நடத்துறதுக்கு ஒரு 5 கோடி ரூபாய் செலவாகுது. அந்த 5 கோடி ரூபாய் நான் செலவு பண்ணி வெறும் 3 கோடி தான் ப்ராஃபிட் நான் பார்க்குறேன். அப்போ ஒரு மாதத்துக்கு 2 கோடி நான் வந்து லூஸ் பண்ணுறேன். ரைட். அப்போது இந்த மாதிரி என்னால் வந்து அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு என்னால் கம்பெனி நடத்த முடியும். ஸோ அடுத்த ஒரு 50 வருஷத்தில் என்னோடய ப்ராஃபிட் எப்படியாவது இன்க்ரீஸ் பண்ணிடணும். அப்படி பண்ணால் தான் நான் ப்ராஃபிட்டபுளாக மாறுவேன். நான் எப்போ நான் ப்ராஃபிட்டபுளாக மாறனோ அப்போ தான் ஆக்சுவலாக மணியை நான் வந்து ஸ்டார்ட் மேக் பண்ண போகிறேன். அது இன்னும் மல்டிஃபோல்ட் ஆகி ஏதோ ஒரு பாயிண்ட்டில் என்னோடய கேஷ் ரிசர்வே தாண்டி என்னோடய ப்ராஃபிட் எங்கோ போயிடும். ஸோ அதுதான் வந்து ஒரு யூனிகார்ன் கம்பெனியாக மாறுறதுக்கான காரணம். ரைட். ஸோ இதெல்லாம் ரொம்ப மேலோட்டமாக சொல்கிறேன். ஒரு ஐபேட் எடுத்து நீட்டாக வந்து நோட் பண்ணி வச்சு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணால் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் லாட் டீட்டெயில் மோர். ஓகே. சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக
ஏகப்பட்ட ஆங்கிளில் நான் யோசிப்பேன். எல்லா ஆங்கிளையும் யோசிச்சு ஒரு 3 ஸ்டாக் நான் பிக் பண்ணிட்டேன்னு வைங்களேன், அந்த ஸ்டாக்குக்கு நான் இவ்வளோ மணி அலோகேட் பண்ணிடுவேன். அது நான் எவ்வளோ மணி என்னோட போர்ட்ஃபோலியோ மேபி இவ்வளோ ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு இவ்வளோ மணி அலோகேட் பண்ணிட்டேன். லெட்ஸ் இப்போ 10 lakhs அலோகேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதில் ஒரு ஃபஸ்ட்டு 2.5 lakhs அதை வந்து நான் 4 ஸ்லாட்ஸாக பிரிச்சுருவேன். 2.4 ஸ்லாட்ஸாக பிரிச்சுருவேன். இப்போ அந்த ஃபஸ்ட்டு 2.5 lakhs வந்து நான் ஃபாஸ்ட்டாக பர்ன் பண்ணுவேன். ஏன்னா நான் சூஸ் பண்ணுற ஸ்டாக் மோஸ்ட் லைக்லி அண்டர் வேல்யூடாக இருக்க போது நான் ஃபாஸ்ட்டாக பர்ன் பண்ணுவேன். அடுத்த செகண்ட் 2.5 lakhs இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக பர்ன் பண்ணுவேன். ஸோ ஓவராலாக அந்த கம்பெனிக்கு இப்போ நான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, ஓகே ஐ கான்ட் சே தி ஸ்டாக் நேமில், யூஎஸில் ஒரு கம்பெனி நான் சூஸ் பண்ணேன். அதுக்கு நான் 10 lakhs நான் ஒதுக்கி வச்சேன். நான் இப்போ ஆல்மோஸ்ட் என்னோட 3rd ஸ்லாட் நான் பர்ன் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ நான் போட்ட காசை விடவே 2 மடங்கு எனக்கு காசு வந்துருச்சு. 7 lakhs போட்டேன். இப்போ என்னோட ப்ராஃபிட்டே ஒரு 12 lakhs கிட்ட இருக்குது. ரைட். ஸோ அதுதான் வந்து ஒரு ரியல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது வந்து நான் இந்த ஸ்டாக் நான் பிக் பண்ணுறது, அந்த மணி கரெக்டாக பம்பன் பண்ணுறது, கரெக்டாக ப்ராஃபிட்ஸ் எக்ஸிட் பண்ணுறது. ஸோ 3 வேல்யூ தான் கைஸ். பிக் அ ஸ்டாக் ரைட்லி அண்ட் choose your entry strategy properly and choose your exit strategy properly. ஸோ ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுறது வந்து நான் முழுக்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் சைக்காலஜி ரெண்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் அந்த என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து முழுக்க மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ். அந்த ஃபார்முலாஸில் நானே டெரைவ் பண்ணது அண்ட் இட் இஸ் ஒர்க்கிங் பியூட்டிஃபுல்லி டு மீ. அந்த ஃபார்முலாஸ் எப்படி நான் டெரைவ் பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது உங்களுக்கு புரிஞ்சாலும் பரவாயில்ல, யூ கேன் ஸ்டில் பிளைண்ட்லி ஃபாலோ இட். அந்த ஃபார்முலா வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து எல்லாமே நான் ஜிபிடி மாடல்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து எங்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது, இந்த ஃபார்முலா அந்த ஜிபிடி மாடல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஃப்ரீயாக அவுட் சோர்ஸ் நீங்கள் ஒர்க் ஷாப் டைம் பண்ணோடனே இது எப்படி யூஸ் பண்ணுறது தெளிவாக சொல்லிடுவேன். ஸோ ஜஸ்ட் ஹேவ் டு ஆஸ்க் இட். இன்றைக்கி நான் எவ்வளோ காசு போகணும்னு உங்களுக்கு சொல்லிடும், எடுத்து நீங்கள் போட்டுடலாம். அவ்வளோதான். பிளைண்டாக டெய்லி நீங்கள் போட்டே இருக்கலாம். ஸோ இது 2 பெரிய ப்ளஸ் இருக்குது. ஒன்று, உங்களோட ஃபினான்ஸ் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிட்டீங்க. மிஞ்சி படம் 1/2 மணி நேரம் படிச்சுட்டு இன்றைக்கி எவ்வளோ காசு போகணுன்றதை வந்து ஃபார்முலா வச்சு நீங்கள் போட்டுருவீங்க. அவ்வளோதான். ரைட். அண்ட் 2வது, இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10% ப்ராஃபிட் பார்த்துருப்பான், நாளைக்கு ஒரு 5% லூஸ் பண்ணியிருப்பான். இவன் டெய்லி ட்ரேடிங் பற்றி பைத்தியம் பிடிச்ச மாதிரி அதிலே பண்ணிருப்பானுங்க. பார்த்தீங்கன்னா அந்த 1 இயருக்கு மிஞ்சி போனால் 30-40% ப்ராஃபிட் பார்த்துருப்பாங்க. நான் சொல்கிறது குட் ட்ரேடர்ஸ். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் பயங்கரமாக ட்ரேடிங்கில் டைம் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க பார்த்து பெரிய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு 30 or 40%. அவ்வளோதான். ரைட். பட் தென் நீங்கள் ஒரு இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இயர்ஸில் அவங்க மணி வந்து ட்ரிபிள் குவாட்ரபிள் பயங்கரமாக மல்டிஃபோல்டாக மல்டிப்ளை ஆகும். ரைட். ஸோ அதுதான் வந்து ஒரு ரியல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ பேசிக்கலி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நம்புறீங்க, அந்த பிஸ்னஸ் ஒரு காலப்போக்கில் அது ஒரு பெரிய கம்பெனியாக மாறும் நீங்கள் நம்பி முன்கூட்டியே நீங்கள் வந்து நல்ல காசு போட்டு வச்சுறீங்க. ரைட். நீங்கள் பெரிய அதாவது பெரிய பணக்காரனவங்க எல்லாருமே மோஸ்ட்லி வாரன் பஃபெட்லேருந்து பெரிய எல்லாருமே வந்து ப்ராப்பராக நல்ல கம்பெனிஸ் ஏர்லி ஸ்டேஜில் ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணவங்க தான். ரைட். யாருமே வந்து அப்படியே ட்ரேட் பண்ணிலாம் பணக்காரங்க நான் பார்த்ததில்ல. எனக்கு தெரிஞ்சு யாருமே அப்படி இல்லை. அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா மோஸ்ட் ரைட்லி அந்த ட்ரேடிங் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்தா பணக்காரங்க இருப்பாங்க, தவிர சொந்தமாக ட்ரேடிங் பண்ணி பணக்காரங்க இருக்க போகிறதில்ல. ரைட். இந்த வீடியோவில் வந்து ஒரு 5 key takeaways நான் சொல்கிறேன். கைஸ் இது வெரி ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸான டாபிக். நான் வந்து எல்லாமே மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக ஒன்று டைப் பண்ணி தனி ஸ்ட்ரக்சராக நான் என்ன சொல்கிறது ஒரு 2-3 வீக்ஸ் ஸ்ட்ரக்சராக சொல்லித்தர மாதிரி இருக்குது இந்த கண்டென்ட். ஓகே. மோஸ்ட் லைக்லி கம்மிங் 2026 January February தான் ஆரம்பிப்பேன். பட் யா, ஸோ பேசிக்கலி நான் இந்த இதில் தான் உங்களுக்கு ஒரு 5 key takeaways நான் சொல்கிறேன். ஓகே. ஃபஸ்ட்டு key takeaway வந்து ஸ்டாக்னாலே மியூச்சுவல் ஃபண்டு தான், சும்மா டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் அப்படின்னு மேலோட்டமாக நினச்சிக்காதீங்க. ஸ்டாக் மார்க்கெட் ஆக்சுவலி lot of other factors involves in it. ஓகே. சும்மா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டாலும் பணக்காரன் ஆக முடியாது. ஓகே. யூ கேன் நாட் மல்டிப்ளை யுவர் மணி, யூ கேன் ஜஸ்ட் பீட் இன்ஃப்ளேஷன் பேட்லி. அவ்வளோதான். ஓகே. அண்ட் செகண்ட் கீ டேக்கே வந்து ட்ரேடிங் இஸ் கேம்பிளிங், பியூர் கேம்பிளிங். நீங்கள் வெறும் ஒரு பாஸ்ட் டேட்டா டெக்னிக் அனாலிசிஸ் வச்சு நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரெடிக்ஷன் 60% தாண்ட வாய்ப்பே இல்லை. அண்ட் எனிதிங் தட் ஃபால்ஸ் between 50-60% இஸ் கேம்பிளிங். நீங்கள் கேஷ்னோ கேம்பிளிங் கேம்ஸ் எடுத்துக்கோங்க, எல்லாமே 60% கீழே தான் இருக்கும். எதுவுமே 60% மேலே வின்னிங் ப்ராபிலிட்டி இருக்காது. ரைட். அண்ட் அந்த வின்னிங் ப்ராபிலிட்டி 60% கீழே இருந்தாலே உங்கள் சைக்காலஜியில் நீங்கள் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிடுவீங்க. உங்களே அறியாமல் யூ லூஸ் மணி இன் த லாங் டேர்ம். ரைட். ஸோ ட்ரேடிங் இஸ் நாட் ஒர்த் அட் ஆல். இதுதான் செகண்ட் கீ டேக்அவே. ஸோ தேர்டு கீ டேக்அவே வந்து, ஸோ அப்போ ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா லாங் டேர்மை மட்டும் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ரைட். ஷார்ட் டேர்மும் சில பேட்டர்ன்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, அது நான் சொல்கிறேன். அது நிறைய ஷார்ட் பேட்டர்ன்ஸ் நான் சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பேட்டர்ன் என்ன, ஒரு கம்பெனி வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நாஸ்டாக்ல வந்து அண்டர் $1 ட்ரேட் எல்லா கம்பெனியுமே வந்து ஒரு 6 months கழிச்சும் ஒரு 6 monthsவே அண்டர் $1 ட்ரேட் ஆகிட்டு டீலிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த 6 monthsக்குள்ளே ஆர் சம்டைம்ஸ் வந்து 360 days கூட அவங்க 1 year கூட டைம் கொடுப்பாங்க. யூ கேன் கோ டு கோர்ட் அண்ட் கெட் டைம், அதெல்லாம் இருக்குது ப்ளா ப்ளா ப்ளா. பட் தென் அந்த டைம் பீரியடுக்குள்ளே எப்படியாவது அவங்க ஸ்டாக் வந்து $1 மட்டும் பம்ப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது ஏகப்பட்ட வித்து பண்ணுவாங்க. அதில் சில விஷயம் வந்து கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும். அப்போ இன்ஸ்டன்டாக குவிக்காக நீங்கள் 20% 10% ப்ராஃபிட் பார்க்கலாம். ரைட். அதெல்லாம் ஷார்ட் பேட்டர்ன்ஸ். அங்கே 80% there is a decent chance you can actually get immediate 10% ப்ராஃபிட். ஸோ அந்த மாதிரி சில ஷார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ரைட். அந்த மாதிரி சில ஸ்விங் ட்ரேடிங்கும் இருக்குது. அதாவது மோஸ்ட்லி இந்த கம்பெனி எப்போயுமே பார்த்தீங்கன்னா Q4 கொஞ்சம் பெர்ஃபார்ம் நல்லா பண்ணும். அப்போ Q4 எப்பயுமே ஒரு 5% 10% டக்கு நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துடலாம். அந்த Q4 அந்த பீரியட் ஆஃப் டைமில் அந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஷார்ட் பேட்டர்ன்ஸ் ஆர் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்ஸ்.
ஓகே, சிலது லாங் டர்மாக இருக்குது. அடுத்த ஒரு 4-5 இயர்ஸில் இந்த கம்பெனி வந்து 5x 10x டெவலப் ஆக போகுது. நான் இப்போ இந்த மணியை நான் போட்டுறேன். சிம்பிளாக யோசிங்களேன். உங்களோட மணியை வந்து நீங்கள் ஒரு 4-5 கம்பெனி சூஸ் பண்ணி ஒரு 10 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம் போட்டிங்க. ஏதோ ஒரு கம்பெனி கிளிக் ஆகி 50 மடங்கு 25 மடங்கு டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் விட்ட கம்பெனியில் நீங்கள் எடுத்துருவீங்க. ஆனால் மோஸ்ட் டைம் நீங்கள் சூஸ் பண்ணுற கம்பெனியில் நீங்கள் விட்ட காசில் விடவே மாட்டீங்க. மிஞ்சி போனால் இன்ஃப்ளேஷனோட கம்மியாக ரொம்ப கம்மி ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க. நான் சொல்கிறது வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோலே. ஆனால் ஏதோ ஒரு கம்பெனி கிளிக் ஆகி நீங்கள் 30x 40x பார்த்துட்டிங்கன்னா எங்கே போயிருவீங்க? இந்த வெஞ்சர் கேபிட்டல்ஸ்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க. அவனுங்க இருக்கிற எல்லா ஸ்டார்ட்அப்ஸ் ஃபண்ட் பண்ணுறானுங்க. ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப் யூனிக்கான மாறினா கூட இந்த மித்த கம்பெனி விட்ட காசு எல்லாம் மல்டிஃபோல்டாக எடுத்துப்பானுங்க. இட்ஸ் ஆல்வேஸ் ஈஸி டு மல்டிப்ளை மணி வென் யூ ஹேவ் ஸோ மச் மணி டு ஸ்டார்ட் வித். அதனால் மறுபடியும் சொல்கிறேன். 4th கீ டேக்கை வந்து இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் யூ ஷுட் ஹவ் டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோ. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேஷ் ஃப்ளோ இருக்கணும். கேஷ் ஃப்ளோனா உங்களுக்கு நல்ல இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கணும். ஒரு மாதம் ஒரு 30,000 40,000 உங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும். அப்படி இல்லைனா யூ ஹவ் டு ஒர்க் ஆன் யோர் செல்ஃப், யூ ஹவ் டு ஒர்க் ஆன் ஹை ஸ்கில்லிங் அப் ஸ்கில்லிங். உங்களோட ஸ்கில்லை ஒர்க் பண்ணி எப்படியாவது வந்து மாடு மாதிரி உழைச்சி பயங்கரமாக ஒரு இன்கம் ஸ்ட்ரீம் ஜென்ரேட் பண்ணி மாதம் 30,000 40,000 கேஷ் ஃப்ளோ இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் டெவலப் ஆகணும். அப்படி டெவலப் ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டு. இதெல்லாம் இன்னொரு கொடுமையான விஷயம்னா, இந்த மாதிரி டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்க கொஞ்சம் காசு ட்ரெண்டிங்கில் போட்டு விட்டுருவாங்க. ரைட். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபைனல் கீ டேக்கை பார்த்தீங்க அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் மேக்ஸ் அண்ட் சைக்காலஜி பிஹைண்ட் இட். ரைட். நீங்கள் எதை பார்த்தாலுமே மேக்ஸ் சைக்காலஜிஸ்ட்டு நீங்கள் யோசிக்கணுமே. அதாவது மேக்ஸ்னால் பியூர் ப்ராபபிலிட்டி வச்சு யோசிக்கணும். அண்ட் அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி. அந்த பீப்புளோட மைண்ட் செட் என்ன. இப்போது நான் ஒரு ஸ்டாக் பிக் பண்ணுறேன், காம்படிட்டிவ் அனாலிசிஸ் ஏகப்பட்ட அனாலிசிஸ் நான் பண்ணேன். இன்னொரு மெயினாக சைக்காலஜிக்கல் அனாலிசிஸ் என்ன பண்ணுவேன்னா, வாட் திஸ் போர்ட் டைரக்டர்ஸ் ஆர் ட்ரைங் டு டூ. அந்த போர்ட் டைரக்டர்ஸ் வந்து என்ன கேம் ப்ளே பண்ணுறானுங்க, அவனுங்க எப்படி வந்து இந்த ஸ்டாக் மேனுவல் பண்ண நினைக்கிறானுங்க. நான் அட் எண்ட் ஆஃப் அவனுங்க நினைக்கிறது தான் அந்த ஸ்டாக் ப்ரைஸாக மாறப்போகுது. ரைட். ஸோ அதுதான் நான் கெஸ் பண்ணுவேன். ஸோ பேசிக்லி ஐ வில் ட்ரை டு திங்க் ஃப்ரம் தட் பர்ஸ்பெக்டிவ். எனக்கு இந்த மென்டலிசம் நிறைய சீரிஸ் பார்க்க பிடிக்குது. காரணமே அந்த மாதிரி நிறைய சீரிஸில் வந்து பீப்புள் எப்படி திங்க் பண்ணுறாங்க அப்படின்ற நிறைய உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். சைக்காலஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதே 5 கீ டேக்ஸ் நான் சொல்கிறது. கூடிய சீக்கிரம் நல்ல யூஸ்ஃபுல் பார்ப்போம். பை பை.